வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மூவி கிரிட்டிக் சேனல். இன்னைக்கு நம்ம ரீசெண்டா தமிழ் டப்பிங் உடன் வெளிவந்திருக்கிற மான்ஸ்டர் சம்மர் படத்தோட ரிவ்யூ பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். இப்ப படத்தோட கதை என்ன அப்படிங்கறத மேலோட்டமா தெரிஞ்சுக்கலாம். இந்த படத்தோட கதைக்களமே 1997ஆம் ஆண்டு ஒரு தீவுல நடக்கிற மாதிரி தான் காட்சிகளா கொண்டுட்டு வரப்பட்டிருக்குது. படத்துல நோவா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு சின்ன பையன் ஒருத்தர் இருக்கிறாரு. அவருக்கு இறந்து போன தன்னுடைய அப்பா மாதிரியே தானும் உண்மைகளை கண்டுபிடிக்கிற ஒரு நபரா மாறணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருக்குது. ஒரு நாள் அந்த தீவுக்கு ஒரு சூனியக்கார பெண் ஒருத்தங்க வராங்க. அந்த சூனியக்கார பெண்ணால சின்ன வயசு பசங்க எல்லாருமே அடுத்தடுத்து பாதிக்கப்படுறாங்க. இதுக்கப்புறம் அந்த நோவா என்ன பண்றாருன்னா, அந்த சூனியக்கார பெண் பத்திய உண்மைகளை எப்படி அடுத்தடுத்து கண்டுபிடிக்கிறாரு, மேல் கிப்சன் எப்படி அந்த சின்ன பையனுக்கு உதவி பண்றாரு அப்படின்னு சொல்றதுதான் படத்தோட மீதி கதையே. படத்துல நடிச்ச எல்லா நடிகர்களும் பர்ஃபார்மன்ஸ் வைஸா நல்லாவே நடிச்சிருக்கிறாங்க. இந்த படம் 1 மணி நேரம் 35 நிமிஷம் ரன் ஆகக்கூடிய ஒரு ஷார்ட்டான படம். சோ குயிக்காவே உங்களால பார்த்து முடிக்க முடியும். இந்த படம் 1997ஆம் ஆண்டு நடக்கிற மாதிரி தான் காட்சிகளா கொண்டுட்டு வரப்பட்டிருக்குது. சோ அந்த டைம் பீரியட இவங்க விஷுவல்ஸா கொண்டுட்டு வந்த விதம் நல்லாவே இருக்குது. படத்துல சின்ன வயசு பசங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து உண்மைகளை கண்டுபிடிக்கிற விஷயங்கள் சில இடங்கள்ல குழந்தை பருவ ஞாபகத்தை ஏற்படுத்தக்கூடிய விதத்துல நல்லாவே இருக்குது. படத்தோட குறைகள் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, படம் பார்க்கும்போது ஆடியன்ஸுக்கு அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு பரபரப்பை பெருசா ஏற்படுத்தாம திரைக்கதை பிளாட்டா தான் மூவ் ஆகுது. படத்துல வர ஹாரர் சம்பந்தப்பட்ட காட்சிகள் எதுவுமே பெரிய திகில் அனுபவத்தை ஏற்படுத்த மிஸ் பண்ணிடுச்சு. படத்துல வர எமோஷன் காட்சிகள் ஆன் அண்ட் ஆஃபா தான் ஒர்க் அவுட் ஆகிருக்குது. படத்தோட ரைட்டிங்க்கு இன்னுமே இவங்க கொஞ்சம் முக்கியத்துவங்கள் கொடுத்துருக்கலாம். ஒரே வார்த்தையில சொல்லணும்னா இந்த படம் ஒரு ஆவரேஜான படம் தான். தமிழ் டப்பிங்ல இருக்கிறதுனால விருப்பப்படுறவங்க பாருங்க. இந்த படம் இப்ப பிரைம் வீடியோல அவைலபிளா இருக்குது. படத்தை ஃபேமிலியோடய பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் நமக்கு மறந்துடாதீங்க. நாம வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.